இல்லைப்பா, தினம் தினம் போராட்டமாகவே இருக்குப்பா. தினம் தினம் போராட்டம் அப்படின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை பார்த்து சொல்கிறார்கள். நான் கேட்குறேன், தினம் தினம் போராட்டம் நடத்தும் அளவிற்கு மத்திய அரசு என்ன அநீதியை இழைக்கிறது? தினம் தினம் போராட்டம்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கும் பாதுகாப்பிற்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் தினம் தினம் போராட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ முகாம்கள் நடக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைகளின் நிலைமையை அத்தனை பத்திரிகைகளும் இன்னைக்கு எழுதியிருக்கின்றன. ஆக இது தொடர்ந்து அரசாங்கம் நடைபெற வேண்டும். கட்டமைப்பு தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதே மாதிரி முகாம்கள் நடத்தி அந்த நேரத்தில் இன்னைக்கு 4 வருஷமா ஒன்றும் செய்யாம இன்னைக்கு மக்களுக்கு திட்டங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உடல்நல குறையாக இருக்கட்டும், இப்படி அவசரமா பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்கு. தினம் தினம் போராட்டம் என்று மத்திய அரசு எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்குது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மக்களை பார்த்து கவலைப்படாமல் இவர்கள் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி ஒரு கடிதம் எழுதுவதே முதலமைச்சருக்கு வழக்கமாகிவிட்டது. முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வழியில் அப்படின்னு இன்னைக்கு எழுதியிருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் வழியில்னா கலைஞர் அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியும் வைத்துக் கொண்டார்கள். இன்று கலைஞர் இருந்திருந்தால் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்திருப்பார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். நான் சொல்கிறேன், இன்று கலைஞர் இருந்திருந்தால் மத்திய அரசை தமிழக நலனுக்காக ஆதரித்திருப்பார் என்பதான். கொள்கை வேற இருக்கலாம், கூட்டணி வைக்கணும்னு இல்லை, ஆனா நட்பு ரீதியாக மத்திய அரசோடு ஒரு நட்பை பாராட்டலாம். அப்படிதான் கலைஞர் செய்திருப்பார். கலைஞர் கூட்டணியை வைத்துக் கொண்டார். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சர் பிரதமரை வந்து வரவேற்கிறார்கள், மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது நல்லதல்ல என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. மாதிரி ரயில்வே திட்டமா இருக்கட்டும், விமான நிலைய விரிவாக்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பூண்டி ஏரியில ரிசர்வாயர்ல தண்ணீர் உயரத்திற்கு 4 ஆண்டுகளாக இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அந்த பகுதி மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேளச்சேரியில குப்பை கடங்குல துர்நாற்றம் வீட்டுக்கு வீசுகிறது. தென் சென்னையில குப்பைகள் மண்டி கிடக்கிறது இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதியிருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்க்காம நீங்க தினம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதை முதலமைச்சர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி இவரை என்ன சொல்றதுன்னே தெரியல. 2 நாளைக்கு முன்னால ட்ரம்ப் சொன்ன மாதிரி பொருளாதாரம் செத்து போச்சுன்னாரு. நேத்து தேர்தல் கமிஷன் செத்து போச்சுன்னு சொல்றாரு. ஆக காங்கிரஸ் எங்க உயிரோடு இருக்குன்னு சொல்லட்டும். அவரு எதை எடுத்தாலும் செத்து போச்சுன்னா இது எப்படி நல்லதா இருக்க முடியும்? இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, 57% மக்கள் மத்திய அரசின் திட்டங்களினால் பலன் பெற்று இருக்கிறார்கள். 30 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.